அஸ்ஸலாமு அலைக்கும். நெயில் பாலிஷ் வந்து எப்படி செய்யணும்னு முறையாக கிளாஸ் கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அப்புறம் தான் இன்றைக்கி மேக் பண்ணோம். இன்றைக்கி மேக் பண்ணும்போதெல்லாம் என்னோடய சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு 10 ரூபாய்க்கு வந்து நெயில் பாலிஷ் வாங்கி கையில் வச்சிடுறது ஆசைப்பட்டு ஸ்கூலுக்கு போனால் கேம்ஸ் பீரியட் வந்துடும். அப்போ வந்து டீச்சர் வந்து வரிசையாக கை நீட்டி நெயில் இருக்குது, நெயில் பாலிஷ் போட்டிருக்கோமா, நெயில்ஸ்லாம் நிறைய வளர்ந்துருக்கான்னு பார்த்து அப்படி இருந்துச்சுன்னா சட்டு சட்டுன்னு பெரம்பு வச்சு அடி விழுகும். ஸோ அடி வாங்கணுமேன்னு சொல்லிட்டு மேக்ஸ் பீரியடில் கீழே உட்காந்து பிளேடு வச்சு நெயில் பால்ஸை சுரண்டி மேக்ஸ் டீச்சர்கிட்ட அடி வாங்கி கிளாஸ் கவனிக்காமல் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதை அரையும் குறையுமா கேம்ஸ் டீச்சர்கிட்ட போய் அதில் மறுபடியும் கேம்ஸ் பீரியட்லேயும் அடி வாங்கிட்டு திரும்ப பள்ளிக்கு போனால் அங்கே ஆலிம் சார்ட்ட நெயில் பாலிஷ் வைக்கலாமா ஓத வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் அடி வாங்கி இப்படியே அடி வாங்கின கதை தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த நெயில் பாலிஷ் வந்து எல்லாருமே வைக்கலாம். இது வந்து கெமிக்கல் ஃப்ரீ, நெயில்ஸ் ஃப்ரெண்ட்லி, ஸ்கின் ஃப்ரெண்ட்லி. இதை வச்சுட்டு நம்ம அவ்வளோ செய்யலாம், பிரச்சனையே இல்லை. இது பிரீத்தபிள் தான். இது வைக்கும்போது நமக்கு வந்து நெயில்ஸில் ஜெர்ம்ஸ்லேருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா திக் கோட்டிங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கும் பீல் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு பாட்டில்ஸில் ஷிஃப்ட் பண்ணி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி காமிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் கதை சொன்னேன், கதையெல்லாம் கேட்டீங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன்.